தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலம் 4ஆம் வாரம் ஞாயிறு. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறான இந்த நாள் அன்பின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இறைவனை தேடிய இரு பெண்கள் அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாவும் குழந்தை பெயரற்ற எலிசபெத்து அல்லும் பகலும் இறைவனை வேண்டினார். எனவே இறைவனின் ஆசிரை பெற்றார். அன்னை மரியாவும் தனது சொந்த தேவைகளை காட்டிலும் சமுதாயத்தின் தேவைகளை அக்கறை கொண்டு இறைவனிடம் வேண்டினர். இவர்கள் இருவரும் சந்தித்த போது வாழ்த்தும் ஆசீர்வாதமும் இறை புகழ்ச்சியுமே நிறைந்திருந்தது. எலிசபெத்து மரியாவை வாழ்த்தும் போது, பெண்களுக்குள் இது ஆசி பெற்றவர், வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்கிறார். இது போன்றே நாமும் பிறரை வாழ்த்தும் போது இந்த பூமியில் நலமும் ஆசீர்வாதமும் பெருகும். அன்னையர் சந்தித்த போது வயிற்றிலிருந்த குழந்தைகள் இருவரும் சந்தித்து கொண்டனர். இயேசுவில் வருகையை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் தாயின் வயிற்றில் இருந்தே மகிழ்ச்சியால் துள்ளி தனது தாய்க்கு இறைவனின் செம்மறியை சுட்டி காட்டுகிறார். மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசு எலிசபெத்தின் வீட்டிற்கு மகிழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்றார். இத்தகைய அரும்பெரும் செயல்களை செய்துவிட்டு இறைவன் நம்மை தேடி வருகின்றார். இத்தகைய எதிர்பார்ப்பும் இன்றி நமது முழு நம்பிக்கையை கடவுள் மீது வைத்து எல்லா தருணங்களிலும் அவரது ஆசை நிரம்ப பெற வேண்டும் என்று வேண்டி இத்திருப்பலியில் பக்தியாக பங்கேற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பின் காலம் திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு, கடைசி ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் இன்றைக்கு இந்த பலியினை சிறப்பிக்கிறார்கள். இந்த திருப்பலியின் இறுதியில் ஒரு சிறிய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியையும் நடத்த இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். அந்த வகையில் நம்பிக்கையோடு பீடத்துக்கு அருகில் வந்திருக்கிற இந்த குழந்தைகளையெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கவும், நல்லா படிக்கவும், நல்ல சுகத்தோடு இருக்கவும், நல்ல பிள்ளைகளாய் எப்போதும் வளரவும் இவர்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலிக்கு வந்திருக்கிற நீங்களும் நம்முடைய இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். திருவருகை காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திரியினை ஏற்றுகிறோம். முதல் வாரத்தில் நம்பிக்கை என்கிற திரியை ஏற்றினோம். 2வது வாரத்தில் அமைதி என்கிற திரியினை ஏற்றினோம். 3வது வாரத்தில் மகிழ்ச்சி என்கிற திரியினை ஏற்றினோம். 4வது வாரமாகிய இன்று அன்பு என்கிற திரியை நம்முடைய உதவி பங்கு பணியாளர் இப்போது ஏற்றுவார். ஆண்டவர் நம்மை அன்பால் நிரப்ப, அன்பு மயமாய் நம்முடைய வாழ்க்கை அமைய, அன்பின் வடிவமாயிருக்கிற நம்முடைய குழந்தைகளெல்லாம் எப்போதும் இயேசுவுக்கு ஏற்ற குழந்தைகளாயிருக்க அருள் வேண்டி இந்த பலியில் இன்றைக்கு சிறப்பாக வேண்டுவோம். அன்பு மயமாய் நம்முடைய வாழ்வு அமைய நம்மீது தெளிக்கப்பட இருக்கிற இந்த தண்ணீரை இறைவனே அர்ச்சிக்க வரம் வேண்டி இறைவனை மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று திருவுளமானி இந்த தண்ணீரை அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, வாழ்வு கொடுக்கிற இந்த தண்ணீர் வாயிலாக நாங்கள் புதுப்பிக்கப்பட செய்தருளும். இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காப்பீராக. இவ்வாறு
நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் அர்ச்சிக்க உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் மனிதரானதை வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வறண்ட பூமியாய் பாலைவனமும் மணல் குன்றுகளும் நிறைந்திருந்த பாலஸ்தீன நாட்டில் மிகவும் சிறிய நகராக கருதப்பட்ட பெத்லகேமில் இருந்து தன் மக்களை தன் சார்பாய் தான் விரும்பியவாறு அமைதி வழியில் ஆளப்போகிறவர் தோன்றுவார் என்று இறைவன் முதல் வாசகத்தில் மீகா வழியாக உரைப்பதை கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள்
எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருளுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் நாயரே, செவி சாயும். பொறுப்புகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளந்தர செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். இன்னுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வாழ்க்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, குமாரு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டார் மரியா. அதனாலேயே இறைமகனையே தம் வயிற்றில் தாங்கும் பேறு பெற்றார். மரியாவைப் போலவே இயேசுவும் இறை தந்தையின் திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அதனால்தான் இயேசு உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை,
ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதலுக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல்பன்று சொற்றொடர்கள் 39 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4வது வாரத்திலே இருக்கிறோம். இந்த வாரத்தின் மைய பொருளாகவும் மைய சிந்தனையாகவும் இருப்பது அன்பு. இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்களின் அடிப்படையில் இந்த மைய சிந்தனையை ஒப்பிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நற்பண்புகளிலேயே சிறந்த நற்பண்பு எதுவென்று பார்த்தால் கொடுப்பது. பிறரின் தேவை அறிந்து அவர்களுக்கு கொடுப்பது. கொடுப்பதிலே சிறந்த கொடை எதுவென்று பார்த்தால் அன்பு. அன்பை பிறருக்கு கொடுப்பது. இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னையே அன்பாக இந்த உலகிற்கு கொடுத்தார். நற்செய்தியிலே பார்க்கிறோம்.
மரியாவும் எலிசபெத்தும் தங்களிடம் இருந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கு உறவு மலருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்திலே அன்பை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய அன்பு, அதாவது அந்த 10 கட்டளைகளை 2ஆக சுருக்கி 2 கட்டளையாக கொடுப்பார். புதுநன்மை வாங்கியவர்களுக்கும் தெரியும், எல்லாருமே புதுநன்மை வாங்கிட்டோம் அப்படித்தானே. அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, 2வது தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. முதல் கட்டளை கொஞ்சம் எளிது, கடவுளை அன்பு செய்வது. அப்படி என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அதனால்தான் கோவிலை தேடி வந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அவர் அன்பாய் இருக்கிறார், நமக்கு அன்பை தருகிறார் என்று எல்லாம் நாம் நம்பி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். முதல் கட்டளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இணையான 2வது கட்டளையை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது கட்டளை என்ன கட்டளை? தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. இந்த கட்டளை எப்பொழுது முழுமை அடைகிறதோ அப்பொழுதுதான் முழுமையான அன்பு பிறப்பெடுக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் தெளிவாக சொல்வார். 2 வகையான மனிதர்களை இந்த உலகத்திலே பட்டியலிட்டு சொல்லுவார். பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக 2 மனிதர்களை அவர் பட்டியலிட்டு சொல்வார். ஒன்று, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு எந்த திறமையுமே கிடையாது, எனக்கு பாடத் தெரியாது, பேசத் தெரியாது, ஆடத் தெரியாது, எதுவுமே தெரியாது, பிறரிடம் எப்படி அன்பை கொடுப்பது என்று கூட எனக்கு தெரியாது. இதில் அதிகமான மனிதர்கள் நாம் இருந்து விடுகிறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த உலகத்துல. 2வது மனிதர்கள், எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், இங்க நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றது தான் நடக்கும், எனக்கு தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமுமே தெரியும். இப்படி 2 வகையான மனிதர்களை சிக்மண்ட் ஃப்ராய்டு பட்டியலிட்டு சொல்வார். அதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து சொல்வார், இவை 2ற்கும் இடைப்பட்டு எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறானோ, எனக்கும் தெரியும் பிறருக்கும் தெரியும், அந்த தன்னையே தாழ்த்தி கொள்கிறவர்கள் நிறைய நேரங்களில் நம்ம இருப்போம். அப்படித்தானே? நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், இப்படி எல்லாம் நம்மையே என்ன பண்ணுவோம்? தாழ்த்தி கொண்டே இருப்போம். ஆனால் எல்லாம் தெரிந்தவர்கள், நான் தான் இங்க நல்லா பெரிய ஆளு, பணக்காரன், எனக்கு தான் எல்லாமே, எல்லா முன்னுரிமையும் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பட்டியலிட்டு கொண்டே செல்வோம். இதற்கு இடைப்பட்டவர்கள் தான் சிறந்த மனிதர்களாக, அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் நம்முடைய குழந்தைகள் மிகச் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க, அன்பை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த சிறு வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அன்பை பெறக்கூடியவர்கள். இந்த லோ எஸ்டிமேட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள், ஆரம்ப நிலை இந்த நிலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அவர்களை தாழ்த்தி கொண்டே இருப்பது. உனக்கு படிப்பு வராது, உன்னால பேச முடியாது, நீ எப்பயுமே பயந்து கொண்டே இருப்பாய் என்று குழந்தைகளை சொல்ல சொல்ல அவர்கள் வளர்கின்ற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு வளர்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே வளர்ந்த பின்பு என்னால் எதுவுமே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, அவர்களுக்கு உள்ளொளி கொடுக்கின்ற பொழுது அவர்களும் வளர்கிறார்கள். அவர்கள் வளர்ந்த பின்பு நல்ல மதிப்பீடுகளை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள், நல்ல அன்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அன்பை பிறருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறி போகிறார்கள் என்பதுதான் அந்த உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்துரைக்கக்கூடிய தியரியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த குழந்தைகளை இன்றைய நாளிலே நல்ல உற்சாகப்படுத்துவோம். சிறப்பாக அவர்கள் செயல்பட, நல்ல பெரிய ஆட்களாக வர பெற்றோர்களாகிய நீங்களும், உறவினர்களாகிய நீங்களும், பங்கு சமூகமாகிய நீங்களும் அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். அன்பு என்பது என்ன என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள். அவர்களுடைய திறமையை சுட்டி காட்டுங்கள். அவர்களை வளர்த்து விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த அன்பு முழுமை அடையும் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் வெட்ட வெளிச்சமாக நமக்கு வெளிப்படுகிறது. பிறருக்கு அன்பை கொடுப்பது, அதுதான்
இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய தியரியாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒருவர் அந்த அன்பை வளர்த்து கொண்டு அந்த அன்பிலே நடைபோடுகிறார் என்றால் அவர் சிறந்த மனிதராக இந்த உலகத்திலே மாற முடியும் என்பதுதான் தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பை வேறு வகையிலே வேறு விதத்திலே நாம் எப்படி கொடுப்பது? ஒருவருக்கொருவர் உற்சாகம் ஊட்டுகிற பொழுது, ஒருவருக்கொருவர் நல்வழி காட்டுகின்ற பொழுது, ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற பொழுது இந்த அன்பு பரிமாறப்படுகிறது. நம்ம சமூகத்துல என்ன பண்ணுவோம்? எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதுதான் முதலாவது கட்டளை. கடவுளுக்கு எல்லாம் செய்து விட்டோம் என்றால் நமக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்பது. ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? கடவுளிடம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர், சவுண்டா சொல்லுங்க, பொய்யர். அவ்வளவுதான். எனக்கு ஆன்மீகம் இருக்கு, கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடையே இருக்கிற சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே சிறப்பாக நாம் வாசிப்போம் நியாய தீர்ப்பு. இந்த உலகம் முடிகின்ற பொழுது கடவுள் கொடுக்கிற தீர்ப்பு. அப்பொழுது 2 வகையாக மனிதர்களை பிரித்து வானதூதர்கள் நிப்பாட்டுவார்கள். ஒன்று வலது புறமும் மற்றொன்று இடது புறமும். வலது புறம் உள்ளவர்களை பார்த்து அந்த நியாய தீர்ப்பில் இருக்கிற இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்வார், நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள், அன்பு இன்றி இருந்தேன் அன்பு கொடுத்தீர்கள், பசியோடு இருந்தேன் என்ன பண்ணீங்க? எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் எனக்கு தாகம் தீர்க்க தண்ணி கொடுத்தீர்கள் என்றெல்லாம் அந்த நியாய தீர்ப்பில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சொல்வார். அப்பொழுது வலப்புறம் இருப்பவர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, நீங்க எப்ப ஆடையின்றி இருந்தீர்கள், உம்மை கண்டு நாங்கள் இவற்றை எல்லாம் கொடுத்தோம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார், என்ன சொல்வாரு? இந்த சின்னம் சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அதே சமயம் இடப்புறம் நிற்கிற மனிதர்களை பார்த்து சொல்வார்கள், நான் பசியா இருந்த நீங்க என்ன பண்ணல, எனக்கு உணவு கொடுக்கல, தாகமா இருந்த நீங்க எனக்கு என்ன கொடுக்கல, தண்ணீர் கொடுக்கல, ஆடையின்றி இருந்தேன் நீங்க எனக்கு என்ன கொடுக்கல, ஆடை கொடுக்கல. அப்ப அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப தாகமாகவோ பசியாகவோ ஆடையின்றியோ இருக்க கண்டு உமக்கு நாங்கள் செய்யாது இருந்தோம். அப்பொழுது அவர் சொல்வார், இந்த சின்னம் சிறியோருக்கு நீங்கள் செய்யாததை எல்லாம் எனக்கே செய்யவில்லை என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, அப்ப கடவுளுடைய அன்பு முழுமையாக பெற வேண்டும், கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர் கொடுக்கிற அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த முதல் கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம எந்த கட்டளை முதல்ல நிறைவேற்றணும்? எந்த கட்டளைய? 2வது கட்டளையை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. அதுதான் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். எதற்காக? மனிதர்கள் மீது கொண்டிருந்த அன்பு, இந்த மனிதர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும், பாவத்திலிருந்து மீட்க பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணம். அவருடைய அன்பால் தன்னையே தாழ்த்தி கொண்டார். 2ஆம் வாசகம் சுட்டி காட்டுவதை போன்று ஒரே பலியாக தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து இந்த மனு குலத்தை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே சமயம் நற்செய்தியிலே பார்க்கிறோம், அன்னை மரியாளுக்கு அன்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அன்பின் சின்னமான இயேசு கிறிஸ்துவையே பரிசாக வானதூதர் கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர் தன்னிலே வைத்து கொண்டு உறங்கிவிடவில்லை, மாறாக எங்கேயோ ரொம்ப தூரத்துல வெளியூர்ல இருக்கிற அவருடைய உறவினரை சந்திப்பதற்காக ஓடுகிறார். செய்தி அறிந்து அவரோடு இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவலாக இருந்தது. அந்த அன்பை பகிர்ந்து கொண்டார். விண்ணகத்திலேயே அந்த வான தூதர்களிடையே மக்களிடையே நம்மிடையே அந்த மகிழ்ச்சி பீரிட்டு வெள்ளமாக பாய்ந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, அத்தகைய மகிழ்ச்சியை, அத்தகைய அன்பை, அத்தகைய நம்பிக்கையை நாம் நம்முடைய குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளவும், அவர்களிடமிருந்து பிறப்பெடுக்கிற அந்த அன்பு இந்த உலகத்தையும் இந்த அகிலத்தையும் மீட்க வேண்டும் என்றும் நிரப்ப வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே இறையருள் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய அன்பை நம்பிக்கை இந்த நேரத்திலே அறிக்கையிட்டு பாடலாக பாடுவோம். அன்னையும்
திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய அன்பு தந்தையிடம் நம் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் இப்போது எழுப்பப் போகிறோம். நமது அன்பு பிள்ளைகள் நம் சார்பாக இப்போது இந்த மன்றாட்டுக்களை எழுப்புவார்கள். எல்லாம் அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. எல்லாம் வல்ல எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு மக்கள் அனைவரையும் ஞானத்தின் வழியில் நடத்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு தந்தையே இறைவா, அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழும் எம் இளைஞர்கள் வார்த்தைகளுக்கு ஏற்றுமே பணிந்து உம்மை தங்களது வாழ்வின் முன்மாதிரியாக ஏற்று வாழக்கூடிய நல் உள்ளம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அருளின் ஊற்றே எம் இறைவா, மனிதர்கள் நீ தேர்ந்து கொண்ட அன்னை மரியாவை போன்று நாங்களும் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு பிறரின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்மனம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பின் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் அழைப்பின் மேன்மையை அறிந்து எங்கள் வாழ்வில் இறை வார்த்தையை வாசிக்கவும் கடைபிடிக்கவும் இயேசுவின் சாட்சிகளாய் எங்களின் வாழ்க்கை அமைந்து கொள்ள வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. அன்பு இயேசு வாருமே, மன்றாட்டை கேளுமே. அன்பு இயேசு வாருமே, உம் ஆசீரை தாருமே. கரம் குவித்து நம்முடைய அன்பு இயேசுவிடம் நம்முடைய குழந்தைகள் எப்படி நம் தேவைகளை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று நம்பிக்கையோடு நமது தனிப்பட்ட தேவைகளை, நமது குடும்பங்களின் தேவைகளை, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களின் தேவைகளை இறைவன் நிறைவாய் கொடுத்திட அருள் வேண்டி அமைதியாய் வேண்டுவோம். அன்பு மையமான ஆண்டவரே, அன்பாய் எங்களை வழிநடத்துகிறீர். அன்பு மையமாய் எங்கள் இதயங்களில் சுடர்விடும் தீபங்களாய் எரிந்து கொண்டிருக்கிறீர். அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க
இயேசுவின் பிறப்பால் இந்த உலகத்தை நீரே ஆட்கொள்ளுகிறே. இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பிய இந்த தேவைகளையும் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நீரே கொடையாய் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அமர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். நம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் நம்மையே ஒப்புக் கொடுத்து இறையருளுக்காக மன்றாடுவோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை சொல்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்த காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்தி காப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவா வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. அன்புமயமாய் வீசிய அந்த ஒளி வாயிலாக நாங்கள் எல்லாரும் நிரப்பப்படவும் இந்த கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பு காலத்தில் பிறரையும் அன்பு செய்து வாழவும் நீரே எங்களுக்கு அருளை கொடுக்கிறேன். அன்புமயமாகிய உம்மை அன்பு செய்து அதன் வெளிப்பாடாய் பிறருக்கு உதவிட இறைவா நீரே எங்களை தேடி வருகிறேன். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. முழந்தாளிட்டு அன்பின் வடிவமாகிய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் வாழ, குறிப்பாக நம் குழந்தைகள் எல்லாரும் வளர இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புமயமான இயேசு கொடுக்கிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, அன்புமயமானவர். அன்பே கடவுள் என்று நாம் இவரை தேடி வந்து இவர் தருகிற திருப்பந்தையில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் நம்ம சின்ன பிள்ளைங்க சில நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள்.
ஒரு பக்கத்தில் இருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், இன்னொரு பக்கத்தில் காவல் சமணசு வருவார். அவங்கெல்லாம் இப்போது சென்று தயாராவார்கள். நம்மில் ஒரு சிலருக்கு சில பழக்கம் இருக்கிறது. பாதியில் எந்திரிச்சு போகிறது, அது காவாசியில் எந்திரிச்சிட்டு போகிறது, அது நல்ல பழக்கமே இல்லை. நாங்களும் முடிந்த மட்டும் எவ்வளவு நேரத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு கடைப்பிடிக்கிறோம். இந்த திருப்பலியில் மட்டுமல்ல, எல்லா திருப்பலிகளிலும் முழுமையாய் பங்கெடுப்பது எப்போதும் சிறப்புக்குரியது. ஒரு சிலர் நற்கரணை வாங்கின உடனே எந்திரிச்சு ஓடிடுறீங்க, இன்னும் ஒரு சிலர் சென்று வாருங்கன்னு சொன்னோடனே ஓடிடுறீங்க. அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறோம். எனவே தேங்க்யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்றது வரை எல்லாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அது சிறப்புக்குரியதாய் இருக்கும். இன்றைக்கு குறிப்பாக நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்க போகிறார்கள். எனவே கூட கொஞ்ச நேரம் இருந்து கடைசியில் அவர்களுக்கு சில பரிசுகளும் இனிப்பும் வழங்க இருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற அன்போடு அழைக்கிறோம். முழந்தாளிடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இந்த வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாடி உம்மை புகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்ந்து கொள்வோம். 22 டிசம்பர் இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு திருப்பலியினை நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பித்திருக்கிறார்கள். உங்களை பார்க்கறதுக்கே அழகா இருக்குது. ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை நம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா வாசித்தாங்க, நல்லா பாடினாங்க, எல்லா பயிற்சியும் மிகச்சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். இதில் பங்கெடுத்த அத்துணை மாணவ மாணவியருக்கும், பயிற்சி கொடுத்த மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், உதவிய பெற்றோருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை அன்போடு தெரிவிக்கிறோம். கடைசியில் நிகழ்ச்சி முடிகிற போது வந்திருக்கிற எல்லா மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கும் இனிப்பும் ஒரு குழந்தை இயேசு பரிசும் வழங்கப்படும். இறுதி வரை இருந்து பிள்ளைகள் எல்லாரும் அந்த பரிசுகளை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:15 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை புனித முடியப்பர், புனித ஸ்தேபான் திருவிழா. அன்று காலை 10:30 மணிக்கு ஆற்றங்கரையில் திருவிழா திருப்பலியானது நடைபெறுகிறது. வருகிற வெள்ளிக்கிழமை திருத்தூதரான புனித யோவான், நற்செய்தியாளரான புனித யோவான் திருவிழா. வருகிற சனிக்கிழமை புனித மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழா. அன்றைக்கு குழந்தைகள் சிறப்பாக அர்ச்சிக்கப்படுவார்கள். வருகிற ஞாயிறு திருக்குடும்ப திருவிழா. அன்றைக்கு திருப்பலியை சிறப்பிப்போர் விருந்தினர்கள். உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள், நம்முடைய உறவுகள், உங்க வீட்டிலிருந்து வெளியூர்லேருந்து விடுமுறைக்கு வந்திருப்போர் அன்றைய திருப்பலியை சிறப்பிக்கலாம். வாசகம், முன்னுரை இவற்றை வாசிக்க முன் வரலாம். சென்ற வார ஞாயிறு காணிக்கை காலை திருப்பலி 4893, நினைவு திருப்பலி 2062, வின்சென்ட் தே பவுல் சபை தியானம் 780, மறைக்கல்வி மாணவ மாணவியர் திருப்பலி காணிக்கை 485, மாலை திருப்பலி 2062. வருகிற செவ்வாய்க்கிழமை கிறிஸ்து பரப்பு பெருவிழா. அன்றைய திருப்பலிகள் பின்வருமாறு நடைபெறும்.
மாலை 5 மணிக்கு ஆற்றங்கரையில் திருப்பலி, 6 மணிக்கு கே வலசை சித்தார்கோட்டை, மாலை 5 மணிக்கு முதலூரில் திருப்பலி, 6 மணிக்கு கே வலசை சித்தார்கோட்டை ஆற்றங்கரையில் திருப்பலி, 9:30 மணிக்கு திம்மாப்பட்டியில் திருப்பலி, 11:15 மணிக்கு தேவிப்பட்டினத்திலும் பங்கு கோவிலிலும் திருப்பலிகள் நடைபெறும். ஏதாவது ஒரு திருப்பலியில் பங்கெடுத்து பயன்பெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி முடிந்த பிறகு, நள்ளிரவு திருப்பலி முடிந்த பிறகு, அடுத்த நாள் காலை வழக்கம் போல 8 மணிக்கு இங்கு ஒரு திருப்பலி இருக்கும். இரவிலே வர முடியாதவர்கள், குழந்தைகளோடு இருப்போர், வயதானோர், வீடுகளுக்கு காவலாயிருப்போர், இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஸ்டார் கட்டியிருக்கிற வீடா தேடி வர்றாங்கன்னு சொல்றாங்க. யாராவது தேவைப்பட்டால் வீடுகளில் நள்ளிரவு திருப்பலிக்கு வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் காலை 8 மணிக்கு ஒரு சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் இங்கு இருக்கிற மாவட்ட சிறையில் கிறிஸ்துமஸ் விழா மிகச் சிறப்பாகவே கொண்டாடப்பட்டது. நம்முடைய நிறுவனங்களில் இருக்கிற, பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவியர் நடனங்கள், நாடகங்கள் எல்லாம் நிறைவேற்றினார்கள். ராமநாதபுரம் மத்திய சிறையில், ஆண்கள் சிறையில் 306 நபர்கள் இருக்கிறார்கள். 5 நபர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 301 நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பிரியாணி உணவு நேற்று வழங்கப்பட்டது. ஆளுக்கு ஒரு கைலி துண்டெல்லாம் வழங்கப்பட்டது. நீங்கள் காணிக்கையாகவும் கோயிலில் 22,000 ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட முறையில் தனி நபர்கள் ஒவ்வொருத்தர் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று கொடுத்து அது ஒரு 40,000 ரூபாய் சேர்ந்திருக்கிறது. ஆக மொத்தம் நம்முடைய பங்கிலிருந்து 62,000 ரூபாய் இந்த சிறைப்பணிக்காக சேர்ந்திருக்கிறது. நேற்று அந்த பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அங்கிருந்த அந்த காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த சிறை கண்காணிப்பாளர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். எனவே உதவிய ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியோடு கைதட்டி வாழ்த்தை, பாராட்டை அன்போடு தெரிவிக்கிறோம். வீடுகளை எல்லாம் சந்தித்து முடித்திருக்கிறோம். எங்களுடைய அறிக்கையின்படி, தகவலின்படி 463 குடும்பங்கள் நம்முடைய பங்குல இருக்கு. ஆனா 350 குடும்பங்களை தான் சந்தித்திருக்கிறோம். மீதி உள்ள குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்களா, குடும்ப அட்டை தேவையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே யாருக்காவது வீடுகள் சந்திக்கப்படாமல் இருந்தால் அல்லது குடும்ப அட்டை தேவை என்றால், இந்த பங்கில் நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் உதவி பங்கு பணியாளரை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். ஜனவரி மாதத்தில் நாங்கள் மறை மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய வருடாந்திர அறிக்கை கொடுக்கிற போது 463 கொடுக்கிறதா 358 கொடுக்கிறதான்னு எனக்கும் தெரியல. எனவே ஒருவேளை உதவி பங்கு பணியாளர் உங்களுக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணுவார். உங்களுக்கு பேர் இருக்குது, கார்டு வேணுமா, நீங்க இந்த பங்குல உறுப்பினர் தானா என்று கேட்டா நீங்க கோபிச்சுக்கிற கூடாது. உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு தான் கேட்பார். நீங்கள் உடனடியாக வந்து உங்கள் குடும்ப அட்டையை ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடுமுறை காலத்தில் கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் அன்பியங்கள் ஏற்பாடு செய்யலாம். எனவே அந்தந்த அன்பியங்கள் சின்ன வகையிலேயோ விரைவாகவோ அதிகமாகவோ ஈடுபட்டு அன்பிய கூட்டங்களை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். கிறிஸ்துமஸ் பரிசுகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கும் ஏற்பாடு செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். புத்தாண்டு அன்று பயன்படுத்துவதற்காக இறைவார்த்தை அட்டை ஒன்று நம்முடைய விற்பனையகத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டு 10 பேர்களுக்கு புத்தாண்டு அன்று பரிசு கொடுக்க பார்க்கிறோம். போன வருஷம் 3 பேருக்கு தான் கொடுத்தோம். அது நிறையா கொடுத்தா நல்லா இருக்கும் என்கிற கருத்து வந்த காரணத்தால் குறைந்தபட்சம் 10 புத்தாண்டு நபர்களை லக்கி உறுப்பினர்கள் என்று தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். தேவைப்படுவோர் அந்த இறைவார்த்தை அட்டையை நீங்கள் வாங்கிக் கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இருங்கள். இப்போது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னர் திருமண அறிவிப்பு. ராமநாதபுரம் பங்கு பணிமய அன்னை அன்பியம்
கொன்சால்வஸ் அனிட்டா இவர்களுடைய மகன் ஸ்டேனிஸ் வளன் ராயனுக்கும், ராமநாதபுரம் பங்கு மாதரசி அன்னை அன்பியம், லூர்து சாமி, பாத்திமா, அந்தோணி விஜி இவர்களுடைய மகள் ஜெனிட்டாவுக்கு இது 3வது அறிவிப்பு. இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற கடவுளிடம் வேண்டுவோம். ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மாணவ மாணவியருடைய கிறிஸ்மஸ் நிகழ்வு இப்போது தொடங்கலாம். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! A day or two ago, a story I must tell. I went out on the snow, and on my back I fell. A jay was riding by in a one-horse open sleigh. He laughed at the race sprawling lie, but quickly drove away. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னி மணி மணியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னி மணி மணியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குயில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குயில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குயில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்ன பெரிய கொடியிலே கன்னி மணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தோங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தோங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னி மணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னி மணி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே.
செய்வோம். Feliz Navidad. Feliz Navidad. Prosper año felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prosper año felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. From the bottom of our heart. From the bottom of our heart. அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இருந்தது. நான் சொன்னது மாதிரி சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற ஞானிகள், இயேசு, மரி, சூசை, காவல் சமணசுகள், கிறிஸ்மஸ் தாத்தாக்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சிறப்பான பாராட்டை அன்போடு தெரிவிப்போம். இவர்களை அழகாக தயாரித்து, ஜோடித்து, திட்டமிட்டு, ஏற்பாடு செய்து, அதற்குரிய பாடல்களையும் பாடி, மகிழ்ச்சியின் காலமாகிய இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைக்கு மிகச் சிறப்பாக மறைக்கல்வி மாணவ மாணவியர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோருக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கைதட்டி வாழ்த்தை, பாராட்டை அன்போடு தெரிவிப்போம். இந்த நிகழ்வு, இவங்க அப்படியே இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு, இந்த நிகழ்வு இதோடு முடிவு பெறுகிறது. இப்போது அனைவரும் முழந்தாளிட்டு இறுதி ஜபத்தில் பங்கெடுப்போம். கடைசியில் மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு பரிசும் இனிப்பும் வழங்கப்படும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மறைக்கல்வி மாணவ மாணவியர் அப்படியே அமரலாம். மற்றவங்க விருப்பம்